சந்தோஷம். பெய்கின்ற மழைநீரில் எவ்வித அழுக்கும் இல்லை. நிலத்தில் விழுந்த பின்னரே அது நிலத்தின் தன்மைக்கேற்ப அழுக்காகி சுவை நிறம் மாற்றமடைகின்றன. அதேபோல் எல்லோருடைய உயிரும் தூய்மையானது. ஆயினும் அவர்களுடைய குணத்தாலும் அறிவாலும் அநேகவித குறைகளுக்கு ஆளாகின்றனர். கெட்ட நீரும் சூரிய வெப்பத்தால் சுத்தமாகி பின் மழையாக பொழிவது போல் தம் குற்றத்தை தாமே உணர்ந்து பயன்படும் கடமைகளை செய்ய முற்படுங்கள். சந்தோஷம். மழை நீருக்கு ஏதாவது தன்மை உண்டா? நீருக்கு நிறமற்றது, சுவையற்றது. சுவை வந்ததுன்னா அது எப்ப ஏற்படுது? தூய மழை நீருக்கு சுவை கிடையாது, நிறம் இல்லை. மண்ணுல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப என்ன ஆகுது? நிறம் சுவை இல்லாம மாறுபடுது இல்லையா? அப்போ சமயபுரத்துல விளையிற கத்திரிக்காய்க்கு ஒரு தனி ருசி இருக்கு. திருநெல்வேலியில தின்ற அல்வாவுக்கு ஒரு தனி ருசி இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப அந்த சுவைய எது தீர்மானிக்குது? அந்த எந்த இடத்துல இருக்கிற மண்ணு தானே தீர்மானிக்குது. செம்மண் நிலத்துல மண்ணு மழை நீர் விழுந்தா சிவப்பாயிடும், கரிசல் மண்ணு விழுந்தா கருப்பாயிடும் இல்லையா? அந்த மண்ணுல உள்ள தாதுக்களையும் அந்த மண்ணுல உள்ள உப்புக்களையும் அந்த மண்ணுல உள்ள நல்லது கெட்டதுகளையும் என்ன எடுத்துக்கிட்டு தான் பயணிக்கும். ஒரு ஆறு ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு ஆறு உற்பத்தி ஆகிற இடம் என்ன? மலை. மலையில உற்பத்தி ஆகி அது என்ன பண்ணுது? நிறைய இடங்களை கடந்து வருது. நிறைய இடங்களை மலையிலேருந்து கீழே இறங்கி சமவெளியில கடந்து பல ஊர்களை கடந்து கடல்ல போய் சங்கமிக்குது. அப்படி சங்கமிக்கிற வரைக்குமே அது என்ன பண்ணுது? மலையில உற்பத்தியான ஆறு அங்க உள்ள மூலிகைகளோட தன்மையை எடுத்துக்குதா இல்லையா? அங்க உள்ள மூலிகைகளோட தன்மையில எடுத்துக்குது, அந்த மண்ணுல உள்ள தாதுகளை எடுத்துக்குது, அங்க உள்ள நல்ல வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் அதையும் எடுத்துக்குது. மகா கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னா ஏன் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் நீராடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நட்சத்திரங்களோட கிரக அமைப்புனாலையும் அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, கங்கா யமுனை காவேரி சரஸ்வதி. கங்கா யமுனை சரஸ்வதி 2 நதி கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத நதியே கீழே ஓடிட்டு இருக்கு. அந்த 3 நதிகள் சங்கமிக்கிறதுனாலையும் அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கதான் செய்யுது அந்த குறிப்பிட்ட நாள்ல. அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால அங்க போய் நீராடி மக்கள் புனித நீராடி மக்கள் என்ன பண்றாங்க? அங்க உள்ள நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்கிறாங்க. அதுக்கு தானே அந்த மகா கும்பமேளா. ஆனா அது அந்த நீராடுற அந்த நேரத்துல ஒரு மன அமைதியை கொடுத்தாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரமா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அடுத்த மகா கும்பமேளா எத்தனை வருஷம் கழிச்சு? 12 வருஷம் கழிச்சு. எது ஒண்ணுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதனுடைய தாக்கம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறைஞ்சுதானே போகுது. பத்தி தியானமே பண்றோம், தியானமே பண்ணாலும் தொடர்ச்சியா சத்சங்கம் வராட்டி என்ன ஆகுது? சார்ஜ் இறங்கிக்குது. சார்ஜ் இறக்கிதா இல்லையா? அது போல மகா கும்பமேளால போய் நீராடினாலும் அதனுடைய தாக்கம் சிறிது நாள் இருந்தாலும் அடுத்த கும்பமேளா 12 வருஷம். அப்போ அதனுடைய தாக்கம் குறையதானே செய்யும். அது அல்ல. அப்போ நிரந்தரமான ஒரு அமைதியை, நிரந்தரமான ஒரு நிம்மதியை தேடணுங்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த தியானம். அப்போ நம்ம சப்ஜெக்ட் பிரகாரம் அப்படின்னா, மழை நீருக்கு குணம் இல்லை. மண்ணுல விழுந்ததுக்கு பிற்பாடு குணம் ஏற்பட்டு அதோட தன்மைக்கு ஏற்றவாறு மாறுது அப்படிங்கிறது. அப்ப ருசி எதை பொறுத்து அமையுது? நீரை பொறுத்துதான் அமையுது ருசி. நம்ம சாப்பிடக்கூடிய பொருளோட தன்மை ருசி இந்த மண்ணோட சேரும்போது அந்த ருசி ஏற்பட்டு போகுது இல்லையா? அது போல எந்த மழை நீருக்கு எந்த குணமும் இல்லாதது எப்படி அந்த மண்ணோட தன்மையை எடுத்துக்கிறதோ
அது போல குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு எந்த விகல்பமும் உண்டா? விகல்பமும் கிடையாது, எந்த விகல்பமும் கிடையாது. என்ன அது வந்து எந்த விதமான பேதாபேதங்களுக்கு உட்படாதது, பேதாபேதங்களுக்கு உட்படாது, எந்த விதமான களங்கமும் இல்லை. அப்படிங்கும் போது அதனுடைய முகம் எப்படி இருக்கு? தேஜஸா இருக்கு. அதுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? நல்லது கெட்டது தெரியாது. அதுக்கு அது என்ன பண்ணும்? சாப்பிடும், மலஜலம் கழிக்கும், தூங்கும். வேற ஏதாவது தெரியுமா? அதுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது அது என்ன நிலையில இருக்கு, இறை நிலையில இருக்கு அப்படிங்கிறனால அந்த தேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா குழந்தையோட முகத்துல ஏற்பட்டு போயிடுது. அதே குழந்தை வளர வளர என்ன, சுற்றுப்புற சூழலை பார்த்து பார்த்து வளர வளர அதுங்களுக்கு இந்த பேதங்கள்லாம் புகுந்துருது. பேதங்கள்லாம் புகுந்தோன்னா என்ன பண்ணுது? இவன் நல்லவன், இவன் கெட்டவன், என்ன இது இது மாதிரி உலக விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய தன்மை இதெல்லாம் ஏற்பட்டு போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? குணநலங்கள் மாறி போதா இல்லையா? அதை தான் சொல்றாங்க பதவிமா, குணநலங்கள் மாறி போகுது. அதனால எப்பேற்பட்ட குற்றமா இருந்தாலும் வெயில்ல வச்சாக்கா அதனுடைய குணங்கள்லாம் மாறிடுது இல்லையா? சூடுபடுத்தினா மாறுது. அது போல மனிதர்களும் என்ன பண்ணுவோம்? தவத்தை பண்ணி தவ ஆற்றலால தன்னுடைய குணங்களை வந்து கெட்ட குணங்களை போக்கிக்கணும். அதான் சொல்றாங்க. சரியா? கெட்ட குணங்களை போக்கிக்க முடியுமா? இல்லை தவ ஆற்றலால. அப்ப நிறைய தியானம் பண்றவங்க என்ன பண்றாங்க? தியானம் பண்ணா எனக்கு கோபம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இந்தியன் பிலாசபி 96 தத்துவத்துல என்ன சொல்றாங்க? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். குரோதங்கிறது கோபம். இவங்களை அறியாமையே தியானம் பண்ண கொஞ்ச நாள்லயே அந்த குரோதம் போயிடுச்சு. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் இந்த தியானம் பண்ணத்தானே செய்யுது. இந்த தியானம் பண்ண 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 உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தவ கனலால கெட்ட விஷயங்கள்லாம் அழியதானே செய்யுது. உன்னுடைய சிந்திக்கும் ஆற்றல் வந்து கூடுறதுனால இந்த காரியத்தை செய்யலாமா வேணாமா, இந்த காரியத்தை செய்தா நமக்கு சமூகத்துல வந்து கெட்ட பேர் ஏற்பட்டு போயிடுமே, அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு புத்தி வந்து அவனுக்கு எடுத்து சொல்லி அவன் அந்த காரியத்தை, கெட்ட காரியத்தை செய்யாது தப்பிக்கக்கூடிய விஷயத்த அந்த தியானம் கொடுக்குதா இல்லையா? அதை தான் சொல்றாங்கப்பா பஞ்சதிமா. சரியா? சரி, சந்தோஷம். சத்தியம் ஒன்று சகலமும் அதுவே. சத்தியம் ஒன்று சகலமும் அதுவேனா என்ன, அது எதுக்கு அதை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒண்ணுதான் இருக்குது, ஒண்ணுதான் இருக்குது, மற்றது எல்லாமே மாயை, மற்றது எல்லாமே கற்பனை. கடவுள்னு ஒரு பொருள் இருந்து கடவுளை வேற ஒரு பொருள் இருந்து அந்த பொருளை எடுத்து கடவுள் எல்லாத்தையும் படைச்சாருங்கிறது இல்லை. கடவுளே எல்லாமாக பரிமணித்திருக்கிறார், விரிஞ்சிருக்கிறார் என்பதுதான் உண்மை. பரஞ்சோதிமா நான் கடவுள்ல முதல் பக்கத்திலேயே வருது. அப்ப கடவுள்னு ஒரு பொருள், வேற ஒரு பொருள் இருக்கா, அதை எடுத்து எல்லாமே படைச்சாரு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இல்ல. கடவுள் தான் எல்லாமா இருக்கிறாரு. பக்த பிரகலாதன் கதையில தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாரு அப்படின்னு பிரகலாதன் கதையில வருதா இல்லையா? நரசிம்மர் வந்து தூணை பொழந்துக்கிட்டு வந்து இரண்யகசிபு அழிக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த கதையில தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா நரசிம்மர் தூணா இருக்கிறவரும் அவர் தான், துரும்பா இருக்கிறவரும் அவர் தாங்கிறதா உண்மை. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னாக்கா தூணா இருக்கிறது ஒண்ணு, துரும்பா இருக்கிறது ஒண்ணு, நரசிம்மமா இருக்கிறது ஒண்ணுன்னு அங்க துவையில வந்துருது. தூணா இருக்கிறது அவர் தான், துரும்பா இருக்கிறதா அவர் தான். அதுதான் பஞ்சபா துணிவு நினைவு நாதம் ஜோதி அப்படிங்கிறோம். ஆண்டவனுடைய முதல் 4 தத்துவம் துணிவு நினைவு நாதம் ஜோதி. ஜோதிக்கு பிறகு என்ன ஏற்படுது? பஞ்சபூதங்கள் ஏற்பட்டு போயிடுது. என்ன ஆதியில தன்னிலையில் தானா எந்தவித செயலும் உண்டு சுகானந்தத்துல இருந்த சிவபிரகாசமாக ஒளிஞ்சு கொண்டே இருந்த அந்த ஆதியாக அது என்ன பண்ணுது? நான் இருக்க நினைச்சு விடுது. நினைச்சதுனால என்ன பண்ணுது? அசைது. அசைஞ்சதுனால என்ன ஏற்படுது? ஜோதி ஏற்படுது. ஜோதி ஏற்பட்டதுக்கு பிற்பாடு என்ன ஏற்படுது? ஆகாயம் நீளம் காற்று நெருப்புன்னு ஏற்பட்டு போயிடுச்சு. ஆகாயம் நீளம் காற்று நெருப்புன்னு அந்த பஞ்சபூதங்கள் ஏற்பட்டு போயிடுச்சா? அந்த பூஜங்கள் ஏற்பட்டு போனதுக்கு பிற்பாடு அந்த என்ன ஆகுது? பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால
அங்கீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற தன்மையில என்ன ஆகுது? நீர் வாழ்வன, தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பனன்னு உயிரினங்கள் வந்து போயிடுது. வந்துதா இல்லையா? வந்துதா இல்லையா? எதுல இருந்து வந்தது? இப்ப நடப்பன அப்படிங்கும் போது மனித பரிணாமத்தினுடைய இறுதி அம்சமா மனிதன் இருக்கான். மனிதன் எங்க இருந்து வந்தான்? பின்னாடியே பின்னோக்கி போங்க. பின்னோக்கி போனா எங்க இருந்து வந்தான்? ஆதியில இருந்து தானே வந்தான். பின்னோக்கி போனா என்ன? சொன்ன தத்துவங்கள்ல பின்னோக்கி போயிட்டே இருந்தா எங்க போய் முடியுது? ஆதியில போய் தான் முடியுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள், இருக்கக்கூடிய பிரபஞ்சம், தோற்றங்கள் எல்லாமே என்ன? அந்த ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் மாயையினால நான் தான் பெரியசாமி, நான் தான் ரமேஷ் அப்படின்னு நினைச்சுக்குது. தன்னை உணர்ந்துட்டா இது எல்லாமே இந்த உடல் நாணல்ல, இந்த மனசு நாணல்ல, இந்த புத்தி நாணல்ல, இந்த அறிவு நாணல்ல, நானா இருக்கக்கூடியது இந்த ஆதியினுடைய ஒரு சிறு அம்சம்தான் அப்படின்னு இந்த உணர்ந்துக்கிறது தான் ஞானம். வேற ஒன்றும் இல்லை. ஞானங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஞானங்கிறது வேறன்னா அதுதான் ஞானம். அப்போ அதுதான் என்ன பண்றாங்க, கோவில் உள்ள பெருமாள் கோவில்ல சிம்பாலிக்கா என்ன பண்றாங்க, தலையில என்ன பண்றாங்க, சடாரி வைக்கிறாங்க. சடாரியில மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? பாதம் இருக்கு. இந்த பாதத்தை தலையில சுமந்தா, சடாரிய தலையில வேணா என்ன ஆகும்? புண்ணியம். பிறப்பை பத்திய பயம் இனிமே கிடையாது. என்ன சகல தோஷங்களையும் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த சடாரிய சிரசுல தரிக்கிறோம். போனவங்க எல்லாம் இங்க எல்லாருமே அதை வாங்கியிருப்போம். யாரும் இந்த சடாரிய சிரசுல தரிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே சடாரிய சிரசுல தரிச்சவங்களுக்கு மரண பயம் இருக்காதுங்கிறாங்க. ஆனா வாஸ்தவத்துல அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. வாஸ்தவத்துல மரண பயம் இருக்க தானே செய்யுது. வாஸ்தவத்துல மரண பயம் இருக்க தானே செய்யுது. நம்மளுடைய தோஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கிடுச்சா சடாரியை தரிச்சதுனால? அப்ப சடாரி எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது திருவடி. சடாரிய சிரசுல தவிக்கணும் அப்படின்னா திருவடி வட்டிய ஞானம் ஏற்படணும் தான். அததான் வேதாந்தத்துல என்ன சொல்றாங்க? திருவடி ஞானம்னு சொல்றாங்க. திருவடி ஞானம்னு சொல்றாங்க. திருப்புடி ஞானம்னு சொல்றாங்க வேதாந்தத்துல. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வெளியில பேசலாமான்னு தெரியல. ஏதோ நான் பேசுறேன். சத்தியம் சகலமும் மதி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முற்படும் போது இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போயிடுச்சு. அதனால பேசலாம். திருவடி ஞானம் சிவமாக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சித்தமலம் இருக்கும். திருவடி ஞானம் பின் சுத்தி முக்கிதானேன்னு திருமூலர் பாடுறாரு. ஒரு மனிதன் எப்ப சிவமாவான்? திருவடியை பத்தி ஞானத்தை தான் சிவமாக முடியும். திருவடி ஞானம் தான் அவனை சிவமாக்குது. திருவடி ஞானம் தான் சிவலோகம் சேர்க்குது. திருவடி ஞானம் தான் சித்தமலம் மறுக்குது. திருவடி ஞானம் தான் முத்திய கொடுக்குது அப்படின்னு திருமூலர் போடுறாரு. இப்போ திருமூலர் என்ன தப்பா படிப்பாரு? அப்ப திருவடின்னு சொல்றது எதை சொல்றாங்க? திருவள்ளுவர் கூட கடவுள் வாழ்த்துல கிட்டத்தட்ட 7 பாடல்கள் தாள் திருவடி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நிறுவல்வார் தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றுள்ளது அறவாளி அந்த தாள் சேர்ந்தார்கள்லாம் பிறவாளி நீந்தல் அரிது அப்படின்னு ஒரு 7 குரல்ல அடி தாள் இதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த திருவடின்னு சொல்றது, அப்ப திருவடிங்கிறது எதை குறிக்குது? திருவடி ஞானங்கிறது எதை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த சிவலோகம் அடைய முடியும். திருவடி ஞானம் தானே சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் தானே சிவமயமாக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய நோக்கமும் அதை தானே இருக்கு. அப்ப திருவடிங்கிற ஞானம், திருவடினா என்னங்கிற ஞானம் நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? அப்ப திருவடின்னு எல்லாரும் எதை சொல்றாங்க? திருவடின்னு எதை சொல்றாங்க? திருவடின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. திருவடின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா,
சந்திரன் அடி சூரியன் அடிக்கிறாங்க, இடகலை பிங்கலை அப்படிங்கிறாங்க சிலர். 2 நாடி ஓடுதா இல்லையா? சிலர் என்ன சொல்றாங்க, இடகலை பிங்கலை அப்படிங்கிறாங்க. அந்த அடயோகம் பண்றவங்க என்ன பண்றாங்க, அடயோகம்னு ஒரு யோகம் இருக்கு. அடயோகம் பண்றவங்க என்ன பண்றாங்க, காலை மடிச்சு குதம்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த காலை வச்சு குதிங்காலை வச்சு அடைச்சிக்கிட்டு கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுவை வந்து மேலே ஏத்துறாங்க. அந்த கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாயுக்கு பேர் என்ன, அபானம். அதை வந்து மேலே ஏத்துறாங்க. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா, தனித்தனியா இருக்கிறத ஒன்னா சேர்க்கறது. இந்த உண்மை தாற்பயம்னா தனித்தனியா இருக்கிறத ஒன்னா சேர்க்கறது. யோக நிலையில உயர்ந்த நிலையில யோகம்னு, கீழான நிலையில போகம்னு சொல்லக்கூடியது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறது. ஒன்னா சேர்க்கறது. உடலை இயக்கக்கூடிய மனம், இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறது. மனம் புத்தி, இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறது. இல்லாட்டி நல்ல ஒரு குருகிட்ட வந்து தீட்சை வாங்கி இந்த சஞ்சலப்படக்கூடிய மனத்தை சஹஸ்ராத்துல கொண்டு வச்சு அமைதிப்படுத்துறது. இந்த மாதிரி 2 பொருளை ஒன்னா சேர்க்கறது தான் என்ன, இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு ஒரு மூலமா இருக்கு. அப்போ வித்தைகளில் நான் பிரம்ம வித்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வித்தை எதை குறிக்குது, ஜீவன் என சொல்லக்கூடிய ஆன்மாவை பரபிரம்மமா இருக்கக்கூடிய ஆண்டவன்கிட்ட கொண்டு போய் இணைக்கக்கூடிய வித்தையை தான் பிரம்ம வித்தை அப்படின்னு. பிரம்மத்தோட இணைக்கக்கூடிய வித்தையை என்ன சொல்றாங்க, கீதையில பகவான் என்ன சொல்றாரு, வித்தைகளில் நான் பிரம்ம வித்தையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வித்தை ஜீவன் சொல்லக்கூடிய ஆன்மாவை என்ன பண்ணணும், பிரம்மத்தோட கொண்டு போய் இணைக்க முற்படணும். 2 தனித்தனியா இருக்கிறத ஒன்னா இணைக்க முற்படுறது தானே. அப்ப ஜீவன் சொல்லக்கூடிய ஆன்மாவை பிரம்மத்தோட கொண்டு போய் இணைக்க முற்படுறது தான் யோகம். இந்த யோகம் வந்து எப்படி செய்யறது, எல்லாத்தாலையும் செய்ய முடியுமா? மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினிய தக்க குரு மூலியமா சஹஸ்ராரம் ஆக்யாசானம் சஹஸ்ராரத்துல நிறுத்தி தியானம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது, ஜீவனை பிரம்மத்தோட இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. அது யாரால முடியும், தொட்டு காட்டாத வித்தை புட்டு போட்டாலும் வராது. குரு இல்லாத வித்தை பால் அல்ல. குருவடியாகி கோவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் விதியன அப்படின்னு அவையார் பாடுறாங்க. அப்போ குரு இல்லாத இந்த வித்தையை செய்ய முடியாது. குரு இல்லாத இந்த வித்தையை செய்ய முடியாது. ஆதி சங்கரர் கூட ஆத்மபோதத்துல என்ன சொல்றாரு, குரு சிஷ்ய தொடர்பு, குரு சிஷ்ய சம்பாஷணை, தொடர் சிந்தனை, சர்க்கம், முமுசுத்தனம், இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எதுக்கு தேவைப்படுது, ஒரு மனிதன் முக்கிய இடத்துக்கு இந்த 5 விஷயங்கள் கட்டாயமா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த முமுசுத்தனங்கிறது என்ன, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. முமுசுன்னு அடிக்கடி சொல்றாங்களே அப்படின்னு. முமுசுத்தனம்னா வேற ஒன்றும் இல்லை. முமுசுத்தனம்னா ஆண்டவனை அடையக்கூடிய தன்மையை உயர்த்திக்கிறது தான். இப்போ வீடு பத்திக்கிட்டு எரியுது, அந்த வீட்டு தலைவனுக்கு வந்து இனிமே அந்த வீட்டை நெருப்பை அணைக்க முடியாத ஒரு சூழல். அவன் வந்து எவ்வளவு வேகத்தோட எவ்வளவு துரிதத்தோட தன் குழந்தை குட்டிகளையும் காப்பாற்றி தானும் வெளியில வரணும்னு இருப்பான். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க அவங்க அந்த இடத்துல அவனுடைய வேகத்தை. அந்த அளவுக்கு ஆண்டவனை அடையணும் கூட வேகம் இருக்கணும். எல்லாத்தாலையும் ஆண்டவனை அடைஞ்சிட முடியுமா? இது நான் சொல்லலை, நான் சொன்னா கூட ஐயா வந்து இப்படியேதான் சொல்லிட்டு இருப்பாரு. சில பேர் சொல்றாங்க இங்க வந்தா ஒரு எண்டு கிடைக்கும் அப்படின்னு வராங்க. ஆனா எண்டு கிடைக்கிற மாதிரியே சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்ப எண்டு எப்ப கிடைக்கும், உங்களுக்கு அந்த தன்மையை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் கிடைக்கும். ஏனோதானு தியானம் பண்றதுனாலயோ ஏனோதானு குரு மேல ஒரு தவறை கண்டுபிடிக்கிறதுனாலயோ குரு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, குரு சொல்லக்கூடிய தன்மை, குரு சொல்லக்கூடிய விஷயம்
உங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருந்து அதை தானே நீங்க ஏத்துக்கணும். அப்போ அந்த மும்முசுத்தனங்கிறது இதுதான். அந்த மும்முசுத்தனம் வந்து எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் வந்து தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது, ஆண்டவனை அடையறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறோம். இப்போ திருவடி ஞானம், திருவடி ஞானத்தை பத்தி ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஆனா இதுதான் திருவடியா, அவர் சொன்னது சரிதானா அப்படிங்கிற சிந்தனை ஏற்பட்டாதானே அது நியாயம். அப்ப திருவடி அப்படிங்கிறதுக்கு திருவடி ஞானம், திருப்படி ஞானம்னு அடுத்தது வருது. திருப்படி தான் என்ன, 3. ஆதியில ஒன்னா இருந்தது திருவடின்னு 2 ஆயிடுச்சு. 2 ஆனது என்னாச்சு, திருப்படின்னு 3 ஆயிடுச்சு. அப்ப 2 இருந்தத இடகலை பிங்கலை அப்படின்னு சந்திர நாடி சூரிய நாடின்னு நாடியா சொல்ல முடியுமா? அபான வாய மேல ஏற்றி பண்றதை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, 1 2 ஆச்சுன்னா எது 1 2 ஆச்சு, எது 2 ஆச்சு? ஆதியில ஒன்னா இருந்தது, ஆதியில ஒன்னாதான் இருந்தது. ஒன்னா இருந்தது இருந்ததா இல்லையா? துணிவும் நினைவும் எப்படி இருந்தது, தன்னிலையில் தானா எந்தவித செயலும் இன்றி சுகானந்தத்துல சிவபிரகாசமாக அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. சந்தர்ப்பமா நான் இருக்கேன்னு நினைச்சதுனால என்னாச்சு, அசைஞ்சுது. அசைஞ்சதுனால என்ன ஆச்சு, நாதம் ஏற்பட்டு போச்சு. எந்த ஒரு அசைக்குமே சத்தம் உண்டு. எந்த ஒரு அசைக்குமே, இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, உஸ்ன்னு ஒரு சவுண்டு வருதா இல்லையா? டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சவுண்டு வருது. அதனுடைய சவுண்டை வந்து நம்ம கேட்க முடியல. ஒரு அமைதியான இடத்துல இருந்தோம்னா கேட்கலாம் டியூப் லைட் எரியிற சவுண்டை. இப்போ எந்த ஒரு அசைக்குமே சவுண்டு உண்டு. அப்படிங்கும் போது ஆதியில அந்த பரபரமா இருந்தது, தான் இருக்கிறேன்னு நினைச்சு அசைஞ்சதுனால சவுண்டு ஏற்படுமா இல்லையா? ஏற்பட்டதுதான் நாதம். நாதம் ஏற்பட்டு அடுத்தது என்ன ஆச்சு, ஜோதி ஆயிடுச்சு. 1 2 ஆயிடுச்சா? 1 2 ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அததான் சிவம் சக்தி அப்படிங்கிறோம். சிவமுலையர் சக்தி இல்லையே, சக்தி இல்லையா சிவமுலையர். திருச்செங்கோல்ல அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கா இல்லையா? அப்ப 2மே இணைஞ்சே இருந்தது. என்னாச்சு, சந்தர்ப்பமா 2 ஆயிடுச்சு. அதுதான் சிவம்ங்கிறது எதை எப்படி குறிக்கிறோம், அறிவுன்னு குறிக்கிறோம். சக்தியை எப்படி குறிக்கிறோம், ஆற்றல்னு குறிக்கிறோம். இப்ப அப்ப 1 2 ஆனதுன்னா இப்ப அவனுடைய திருவடி என்னவா இருக்கு, அறிவும் ஆற்றலுமா இருக்கு. அறிவும் ஆற்றலுமா இருக்கு. இது 1 தான் 2 ஆச்சு. 1 தான் பிரபஞ்சம் முழுக்க இந்த இதுதான் இருக்கு. இது இல்லாத இடம் இருக்கா? உடம்பு இருக்கு, சிவம் இருக்குன்னா இந்த உடம்புக்குள்ளார இருந்து இயக்கக்கூடிய குண்டலினி என்ன, சக்தி. அதான சக்தி. இப்ப ஃபேன் ஓடுது, இதுக்கு மூல காரணமா இருந்த கரண்ட் சக்தியை வெளிப்படுறதுனால அது உங்களுக்கு காத்த நீங்க உணர முடியுது இல்லையா? அப்போ சிவமுலையல் சக்தி இல்லையல், சக்தி இல்லையல் சிவமுலையல். அப்போ எல்லா இடத்தையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுலாம் என்ன, இதுதான் இதுதான் திருவடி. இதுதான் திருவடி ஞானம். திருவடி ஞானங்கிறது இதுதான். இப்போ 1 ஆச்சு, 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. இதான் திருப்புடி அப்படிங்கிறாங்க வேதாந்தத்துல. திருப்புடி ஞானம் அப்படிங்கிறாங்க. 3 ஆயிடுச்சு. எப்படி 3 ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வடமொழியில என்ன சொல்றாங்க, ஞாதா ஞானம் ஞேயம் அப்படின்னு சொல்றாங்க வடமொழியில. தமிழ்ல என்ன சொல்றாங்க, காண்போன் காட்சி காட்சி பொருள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? அப்போ பார்க்கிற பொருத்துவ ஒருத்தன் ஒரு பொருளை பார்க்கறானா இல்லையா? பார்ப்போம் தன்னுடைய பார்வை என்ற ஞானத்தால் பார்க்கப்படும் பொருள் யாவும் தன்னை தவிர்த்து வேற ஏதும் இல்லை, வேற ஏதும் இல்லை, தன்னை தவிர்த்து வேற ஏதும் இல்லை என்று அறிந்து நிம்மதியா இருக்கிறதான் ஞானம். வேற ஒண்ணும். இதுதான் திருப்படி ஞானம். இதுதான் திருப்படி ஞானம் சொல்றோம். அப்ப திருப்படி ஞானம் அப்படின்னாக்கா இத வந்து என்ன சொல்றாங்க, பசு பதி பாசம்னு சொல்றாங்க வேதாந்தத்துல. இவர் கேட்டாரு ரமேஷ், சத்து சித்து ஆனந்தங்கிறாங்க. எதை சொல்றாங்க, திருப்படி ஞானம் தான் இது. திருப்படி ஞானத்தை தான் சத்து சித்து ஆனந்தம்னு வேதாந்திகள் சொல்றாங்க. அப்ப சத்து இருந்தது என்ன, சத்தியம் ஒன்று சகலம் ஒன்று. சத்தியம் எதுவோ அதுதான் சத்து. அது என்ன பண்றது, சந்தர்ப்பமா நான் இருக்கிறேன்னு நினைப்பு வந்ததுனால சித்தாயிடு. சித்துனா என்ன, செயல்.
சித்து வேலை செய்யறதில்ல. நான் வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா அது சித்து அப்படின்னு சொல்றது இல்ல. சித்து அப்படின்னா செயல். செயலுக்கு வந்ததுனாலதான் பிரபஞ்சம் உருவாச்சு. சத்தா இருந்த ஒண்ணு செயலுக்கு வந்ததுனாலதான் பிரபஞ்சம் உருவாச்சு. எல்லா உயிரினங்கள் பரிணாமத்துல மனிதனுடைய பரிணாமத்தினுடைய இறுதி நிலையான மனிதன் கடவுளை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றான். கடவுளை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றான். முதுகந்தண்டு நேரா இருக்கிறதுனால இவனுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சிருக்கு? தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுனால என்ன கிடைக்குது? தன்னை அறியக்கூடிய தன்மை இருக்கு. வேற யாருக்குமே இந்த தன்னை முதுகந்தண்டு நேரம் இல்லாத தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்காத யாராலையுமே தன்னை அறிய முடியாது. அதான் புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் தேவராய் முனிவராய் தேவர் தான் கடைசி. முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தே நெம்பெருமானே அப்படிங்கிறார். அப்போ தேவனா கூட பிறந்து இழைச்சிட்டு தான் ஒரு மாணிக்க சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு? மனிதனா பிறந்திருக்காரு. எதுக்காக மனிதனா பிறந்தாரு? தன்னை அறிய மனிதனா பிறந்தாதான் முடியும். அப்போ பரஞ்சதிமான என்ன சொல்றாரு? ஓ தேவர்களே, நீங்கள் கடவுளை அடையணும்னாக்கா மனிதனை பிறந்து தியானம் பண்ணுங்கன்னு அழைக்கிறாரு. ஓ தேவனை வந்து தியானம் பண்ணுங்கன்னு அழைக்கிறாரு. அப்போ தேவன நிலை உயர்ந்த ஆன்மா கூட தன்னை அறியணும்னா என்ன பண்ணணும்? மனிதனா பிறந்து தியானம் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. மனிதனா பிறந்து தியானம் பண்ணித்தான் ஆகணுங்கிறதுனால அதை காண்போம் காட்சி பொருள் இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு உணர்வுதான் ஞானம். அப்படிங்கிறதுனால அதை தான் பசுபதி பாசம் சத்து சித்து ஆனந்தம். என்ன சத்தா இருந்தது இதுக்கே நினைச்சு சித்து செயலுக்கு வந்ததுனால ஆனந்தமா இருக்கு. இப்ப எப்படி இருக்காது? அதுக்கு எப்பவுமே ஆனந்தம் தானே. துயரம் சந்தோஷம் எல்லாம் யாருக்கு? நமக்கு தானே. நமக்கு அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது சாட்சியா இருந்து உங்களை எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்க ஒழிய அது எப்பவுமே ஆனந்தமா தான் இருக்கு. அந்த அந்த ஆண்டவன்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய தன்மை உள்ள பரபரப்பமா இருக்கக்கூடியது எப்படி இருக்கு? ஆனந்தமா தானே இருக்கு. அப்புறம் ஏங்க வந்து திருப்படி ஞானம்னு ஒரே வாக்கில சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பசுபதி பாசம் சத்து சித்து ஆனந்தம் இத்தனை வார்த்தைகள்ல ஒரே விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் தானே? வரலையா? அது மாதிரி வந்ததுனாக்கா அது மனிதனுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி சொன்னதுதான். ஒருத்தங்க பக்தி யோகத்துல இருக்காங்க, ஒருத்தன் கர்ம யோகத்துல இருக்கான், ஒருத்தன் ஞான யோகத்துல இருக்கான். அவனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி பல பாஷைகள்ல குறிக்க வேண்டியதை கொடுத்து வர ஒன்றும் தான். சரியா? அப்ப திருப்படி ஞானம் காண்போன் காட்சி வரும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அனுபவத்துல அறியறதுதான் என்ன திருப்படி ஞானம். இப்போ திருப்படி ஞானங்கிறது அது எப்படி நடக்குது? நம்ம உணர்வாளர்களுக்கு திருப்படி ஞானம் கிடைக்குதா கிடைக்கலையா? கண்டிப்பா கிடைக்கும். காண முற்பட்டவனே கடவுளானே அப்படின்னு பரஞ்சோதிமார் சொல்றாரு. காண்போன் காட்சி பொருள் மூணு ஒண்ணுதான் அப்படின்னு இவனுக்கு எப்படி கிடைக்கும்? மூணாவதுல உறைஞ்சு கிடக்கக்கூடிய குண்டலடிய தக்க குரு மூலமா நெற்றி சகசிராரத்துல நிறுத்தி தியானம் பண்ண என்ன நடக்குது? பல ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட வினை பதிவுகள் எல்லாமே ஆராதனம்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய ஜவ்வு மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல பதிஞ்சு கிடக்கா இல்லையா? பதிஞ்சு கிடக்கு. அது அந்த மாசுக்கள் எல்லாம் தியானம் பண்ண மாசுக்கள் தான் நீங்க என்ன ஏற்படும்? என்ன ஏற்படும்? ஆமா, எல்லா மாசுகள்லாம் நீங்க என்ன ஏற்படும்? இவனுக்கு அந்த நிலை ஏற்பட்டு போடும். என்ன நிலை ஏற்பட்டு போடுது? காண்போன் காட்சி உருள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைய தன்மைய தவத்தினால அடைய முடியும். வேறு எதன் மூலியமாகவும் அடைய முடியாது. அப்போ சத்து சித்து ஆனந்தம் சத்தியம் ஒன்றே சகலமும் பதிவு பசுபதி பாசம் திருப்படி ஞானம் இது எல்லாமே தெளிவுபடுத்திட்டோம்னு நினைக்கிறோம் இல்லையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்லுவோம். என்ன ரமேஷ்?
இன்பமும் துன்பமும் உடம்புக்கு தான் மனசு வரும். மனசு தானே வரும். மனசுதான் சஞ்சலப்படுது. அதுதான் மனசுதான் சஞ்சலப்படுது. இன்பமும் துன்பமும் சாட்சியா இருக்கவனுக்கு இல்லை. என்ன இன்பமும் துன்பமும் யாருக்குன்னா, உடலுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் மனசை தான் போய் தாக்குது. மனசுக்கு தான் அது. அதுதான் விசாரம் பண்ணி அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு நானா, இந்த உடம்பு நான் அப்படின்னாக்கா தூக்கத்துல இந்த உடம்பு இருக்கணும் இல்லையா? தூக்கத்துல இந்த உடம்பு இல்லை. இந்த உடம்பு நான் அப்படின்னாக்கா ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்றோம், என் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறோம். என் உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம் ஒழிய நான் சரியில்லை அப்படின்னு சொல்றது இல்லை. நான் சரியில்லைன்னாக்கா இந்த டாக்டர் என்ன சொல்றாரு, பைத்தியம் வெளியில போ அப்படின்ட்டு சொல்லுவாரா மாட்டாரா? அதனால என் உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்றோம். அப்போ அந்த உடம்பு அப்படிங்கிறது என்னுடைய உடைமை பொருள் அப்படின்னு தெரிஞ்சதா இருக்கும். தெரிஞ்சதுனால தானே போய் என் உடம்பு சரியில்லைங்கிறோம். ஒரு சங்கடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம். சொல்றோமா இல்லையா? என் புத்தி கெட்டு போச்சு அப்படி பண்ணிட்டேன், என் அறிவு கெட்டு போச்சு பண்ணிட்டேன், என் அறிவை ஜோட்டாவை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ உடம்பு, என் உடம்பு, மனசு, புத்தி, அறிவு, இது எல்லாமே நான் அல்ல அப்படின்னு சந்தர்ப்பமா மனுஷன் தெரிஞ்சேதான் இருக்கிறான். இதை விசாரம் பண்ணி தவம் பண்ணி அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுதான் திருப்படி ஞானம். அனுபவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, திருப்படி ஞானம் சித்தி ஆயிடுச்சுனாக்கா, அங்க தியானம் முழுமை அடையும்.